இங்க இருக்கிற அத்தனை துறைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் படைத்த துறை தான் அரசியல் துறை. அந்த துறையை கைப்பற்றாமல் ஒழிய இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அதை செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? சும்மா பிஜேபி வந்து அதிமுக வந்துரும் சொல்லிவிட்டு திமுக ஓட்டு போடுறேன், காங்கிரஸ் ஓட்டு போடுறேன்னா எதற்காக ஓட்டு போடுகிறீர்கள்? சொந்த நாட்டு மாணவர்களை கல்லூரியில் படிக்கிற காலத்திலே அவனை கடனாளியாக்குகிறது இந்த நாடு. உருப்படுமா? இதுல பெருமை வேற. நாங்க வந்தா ரத்து செய்வோம். இந்த முறை ஒரு முடிவெடுங்க, உறுதியான ஒரு முடிவெடுங்க. வாக்குக்கு பணம் தரவன செருப்பகலத்தை அடிக்க போகிறோம் முடிவெடுங்க. நாம் தமிழர் எதை செய்து விட்டது நீங்கள் கேட்கிறீர்கள். அன்பு மக்களுக்கு நான் சொல்கிறேன், உறுதிபட ஒரு செய்தியை சொல்கிறேன். குடி போதைக்கு, கஞ்சா போதைக்கு அடிமையாகி பெண்கள் பின்னால் திரிந்து சீரழிந்து தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து நடிகர்களுக்கு பின்னால் அஜிதா, விஜயா என்ற நடிகர்களுக்கு பின்னால் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற ஒரு தலைமுறை இளைஞர்களை இன்றைக்கு திராவிடமா தமிழ் தேசியமா என்று மேலேறி கருத்தியல் புரட்சி செய்ய வைத்திருக்கிறது இல்லையா? அதுதான் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் செய்த ஆக சிறந்த சாதனை. உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல்? படிக்க வேண்டிய வயசுல உனக்கெல்லாம் எதுக்கு இந்த வேலை பார்க்க வேண்டிய வயசுல, 25 வயசுல, 27 வயசுல உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல்? நம்ம கிட்ட கேட்கிறாங்க. எங்கிட்ட இந்த கேள்வி ஐயா ரஜினிகாந்த் இடத்துல எவ்வளவு கேட்டீர்களா? ஒருத்தர் உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அரசியல் நாம் தமிழர் கட்சி கேட்டோம். அதை தாண்டி யார் கேட்டது? என்கிட்ட கேட்ட கேள்வியா ஐயா கருணாநிதி அவர்கிட்ட, ஐயா 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு எதுக்கு ஐயா அரசியல் கேட்டிருந்தீர்கள் என்றால் நாடு தப்பி இருக்கும். நீங்களும் தப்பி இருப்பீங்க. நானும் இங்க வந்து கத்தி இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அம்மையார் ஜெயலலிதா அவரிடத்துல இந்த கேள்வியை கேட்டிருந்தீர்கள் என்றால் நாடு தப்பி இருக்கும். கேட்கல. அவங்க எல்லாம் 70 வயசு, 80 வயசு, 90 வயசு, 100 வயசுல அரசியலுக்கு வரலாம். துடிப்பு மிக்க இளைஞர் பருவத்தில் நாங்க ஏன் அரசியல் வரக்கூடாது? நாங்க தாண்டா வருவோம். நாங்க தான் மாத்தணும். ஏன் வந்தா கேள்வி கேட்பா. படித்த இளைஞர்கள் இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் நாம் தமிழ் கட்சியை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. நான் உறுதிபட உங்களுக்கு சொல்கிறேன், எங்க கட்சியில 85 விழுக்காடு இளைஞர்கள், படித்த துடிப்பு மிக்க இளைஞர்கள். இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சியில் அதிகமான இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்றால் நாம் தமிழ் கட்சியில மட்டும்தான் இருக்கிறான். எல்லாம் படித்த பட்டதாரி இளைஞர்கள், பட்டம் பெற்ற இளைஞர்கள் அதிக அளவில் இருக்கிறான் நாம் தமிழ் கட்சியில. துடிப்பான இளைஞர்கள். ஏன் பயறான்? கேள்வி கேட்பான். தன்னலம் இல்லாத இந்த களத்துல வெறி கொண்டு நிக்கிறோம். வேட்டையாடி போடுவோம் அவனுக்கு தெரியும். பயம். அதான் ஏப்பா இளைஞர்களுக்கு எதுக்கு அரசியல்? அப்புறம் வேற எவன்டா அரசியலுக்கு வரணும்? ஏண்டா இளைஞர்கள் எல்லா துறையிலும் வரலாம். எப்படி? நாங்க ரத்தம், உங்களுக்கு ரத்தம் தேவைன்னா நாங்க வரணும். யாராவது 60 வயசு, 70 வயசு, 80 வயசானவங்க யாரையாவது கூப்பிடுறீங்களா ரத்தம் தேவைன்னா? நீங்க தம்பி ஒரு ஏ பாசிட்டிவ் வேணும்ப்பா, எங்களை தானே கூப்பிடுறீங்க. இந்த நாட்டின் இளைஞர்கள் தான், எந்த மூலையாக இருந்தாலும் இளைஞர் தாண்டா வருவா ரத்தம் கொடுக்க. எங்க வேதவத்தம் தான் வருவா. நீங்களும் நினைக்கிறீர்கள் என் புள்ள எல்லா துறையிலும் சாதிக்கணும். எப்படி? நல்லா படிக்கணும், நல்ல பொறியாளர் ஆகணும் என் மகன், கல்வித்துறையில சாதிக்கணும், மருத்துவ துறையில சாதிக்கணும், அறிவியல் துறையில சாதிக்கணும், விளையாட்டு துறையில என் பிள்ளை சாதிக்கணும், கலைத்துறையில சாதிக்கணும், எல்லா துறையிலும் என் பிள்ளை சாதிக்கணும். ஆனால் இந்த எல்லா துறையையும், இந்த அத்தனை துறையையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற அரசியல் துறையில் என் பிள்ளை சாதிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நீங்கள் நினைத்திருந்தீர்கள் என்றால் தரமான அரசு என்னைக்கும் அமைஞ்சிருக்கும். என் தாத்தன் காமராஜரை போன்ற அரசு அமைஞ்சிருக்கும் என்னைக்கும். ஆனா அதை செய்யல. வேண்டாம். நான் சொல்கிறேன் அன்பு மக்களை, இன்னைக்கு அரசியல் முழுக்க முழுக்க சாக்கடையாக மாற்றப்பட்டிருக்கிறது. சாக்கடை தான். எல்லாருமே சொல்றாங்க அரசியல்னா சாக்கடை தான். அது குப்பை தொட்டிப்பா. ஆமா. அதெல்லாம் ரவுடி போய் இருக்கிறாப்பா. ஆமா. நீ என்ன செஞ்ச? ரவுடி போய் உள்ள வந்து அரசியல் ஆக்கிரமிப்பது வரைக்கும் நீ என்ன செஞ்சிட்டு இருந்த? அதை நாங்க எடுக்கிற கேள்வி. நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? என்னுடைய பெற்றோர்களே 50 ஆண்டு காலமாக இதை செய்து கொண்டிருந்தீர்கள். எங்க தாத்தன் காமராஜர் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருந்த போது அரசியல் சாக்கடையாக இருந்ததா? அவர் ஆட்சி காலத்தில் சாக்கடையா இருந்தா என்ன? ஏன் காமராஜரை தோற்கடித்தவர்கள் கூட நாங்கள் வந்தால் காமராஜர் ஆட்சி தருவோம், காமராஜரை போன்று ஆட்சி தருவோம் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இன்னைக்கு ஒரு கூட்டணி வச்சுட்டு வர்றான். திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இது ஒரு கூட்டணி. பாஜக, அதிமுக, கூட கொஞ்சம் கட்சிகள், இது ஒரு கூட்டணி. என்ன கூட்டணி இது? என்ன கூட்டணி கேட்டா சொல்றா கூட்டணி வேறு கொள்கை வேறு என்று. எப்படி கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று? இதை விட ஒரு பச்சை அயோக்கியனர் உண்டா இந்த மண்ணில்? அது எப்படி கொள்கை வேறு கூட்டணி வேறாக இருக்கும்? தேர்தல் கூட்டணி வேற, அரசியல் கொள்கை வேறு. என்ன ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது எதுக்குடா? ஒரு கட்சி ஆரம்பிப்பது அந்த கட்சி தன்னுடைய கொள்கைகளை வகுத்து, அந்த கொள்கைகளை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக, அந்த கொள்கைகளை செயல்படுத்துவதற்காக தானே கட்சி ஆரம்பிக்கிறான். அப்ப நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா என்ன செய்வ? எதை நடைமுறைப்படுத்துவ? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை. இப்ப 7 தமிழர் விடுதலை எடுங்க. காங்கிரஸ் எதிர்க்குது 7 தமிழர் விடுதலையை, திமுக ஆதரிக்கிறது. நாங்கள் தெளிவாக எழுப்புகிற ஒரே கேள்வி, திமுக காங்கிரஸ் 2 பேருக்கும் 7 தமிழர் விடுதலை வெவ்வேறு கொள்கை. நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தீர்கள் என்றால் திமுகவினுடைய கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுமா, இல்லை காங்கிரசினுடைய கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுமா? நீ தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இதற்கு பகிரங்கமான பதில் அளித்து விட்டு தேர்தலை சந்திக்கணும். 10% இடஒதுக்கீடு, உயர் சாதியினர்களுக்கு 10% இடஒதுக்கீடு. அதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு இந்த கூட்டணியில.
நம்ம கம்யூனிஸ்டுகளும் இருக்கிறார்கள். ஆக சிறந்த வர்க்க புரட்சியை நடத்தி முடித்திருக்கிறார்கள் இல்லையா? கோபாலபுரத்து வாசலில் இருந்து 6 சீட்டை வாங்கி அந்த கம்யூனிஸ்டுகளும் இருக்கிறார்கள். நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம்னா, கம்யூனிஸ்டுகள் பாராளுமன்றத்திலே 10% இடஒதுக்கீடை ஆதரித்து வாக்களித்தார்கள், பாஜகவுக்கு ஆதரவா. விடுதலை சிறுத்தைகள் அதை எதிர்த்து வாக்களிக்குது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, நீங்க இந்த கூட்டணி வச்சிருக்கீங்க இல்ல, கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று, அது என்ன கர்மமாகவும் இருந்து விட்டு போகட்டும், அது உங்களுடைய பிரச்சனை. ஆனால் மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுங்கள். நீங்க ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தீர்கள் என்றால், திமுக கூட்டணி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது என்றால் 10% இடஒதுக்கீட்டில் யாருடைய கொள்கை செயல்படுத்தப்படும்? யாருடைய கொள்கையை ஆதரிப்பீர்கள்? செயல்படுத்துறது ரெண்டாவது, அது மத்திய அரசு கணக்கு, அதை விடுங்க. யாருடைய நிலைப்பாடு உங்கள் கூட்டணியுடைய நிலைப்பாடு, அதை வகுத்து சொல்லுங்க. உங்களுக்கு வேற வேற கொள்கைகள் இருக்கலாம், கோட்பாடுகள் இருக்கலாம், ஆனால் ஒரே கூட்டணியில் தான் நிற்கிறீர்கள். உங்கள் கூட்டணிக்கு என்று தனி கொள்கையும் கோட்பாடு வேண்டும் இல்லையா? அதை சொல்லுங்க வெளிப்படையா. இதுல மட்டும் இல்ல, ஒவ்வொன்றிலும் இப்படிதான். அதிமுக சரியில்லை, நீட்டை கொண்டு வந்து விட்டார்கள், அதிமுகவை நிராகரிக்கிறோம். நிராகரிச்சுட்டு யாரை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? நீட்டை நடைமுறைப்படுத்தி அதிமுகவை புறக்கணித்து விட்டு நீட்டை முதலாக இந்த மண்ணில் இறக்குமதி செய்த திமுகவை கொண்டு வர போகிறீர்களா? பாஜக காங்கிரஸ் அரசுகளை, பாஜக அல்லாத அரசுகளை பாஜக நாடு முழுக்க கவிழ்க்கிறார் என்றால் யாரை வைத்து கவிழ்க்கிறார் என்பதையும் சேர்த்து பேச வேண்டும் இல்லையா? பேசுங்க, பேசுங்க. காங்கிரஸ் தோழர்கள், திமுக தோழர்கள், அந்த கூட்டணியில் இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் பேசுங்கள். பாஜக கவிழ்க்கிறார், யாரை வைத்து கவிழ்க்கிறார்? காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்துதான் கவிழ்க்கிறது என்பதை சேர்த்து பேசுங்க. பாஜகவை வீழ்த்தக்கு காங்கிரஸுக்கு வாக்களிக்கணுமா? எதுக்கு? எதுக்கு? உன் சட்டமன்ற உறுப்பினர்லாம் ராஜினாமா பண்ணிட்டு அங்க போய் சேர்றதுக்கா? அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாடு முழுக்க. நாடு முழுக்க அதுதாங்க நடக்குது. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் தயவு இல்லாமல் ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் அரசுகளை பாஜகவால் கவிழ்த்திருக்க முடியாது. உறுதிபட ஒரு செய்தியை இந்த செங்கோட்டை மண்ணில் என்று நான் உங்களுக்கு பேசுகிறேன். பிஜேபி வரக்கூடாது, அதிமுக வரக்கூடாது, பிஜேபிக்கு மாற்று காங்கிரசும் திமுகவும் தான் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கினீர்கள் என்றால் இந்தியா முழுக்க என்ன நடந்ததோ அதுதான் தமிழ்நாட்டிலும் நடக்கும். அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் விலை போவான், திமுக எம்எல்ஏ விலை போவான். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் போனாரா இல்லையா? போனாரா இல்லையா? ஏன்? எதுக்கு? நாங்க இதெல்லாம் இந்த தேர்தல் முழுக்க பேசிட்டே இருக்கிறோம். எப்படி போன முறை பேசணும் இல்லையா? பாஜகவை வீழ்த்த காங்கிரஸ் திமுக நீ ஓட்டு போட்டேன்னா உங்ககிட்ட உள்ள அத்தனை ஓட்டுகளையும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை எல்லாம் வாங்கிவிட்டு பாராளுமன்றத்தில் சென்று பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிப்பா, இவனுக்கு ஓட்டு போடாதுன்னு நாங்க சொன்னோம். நீங்க கேட்கல. கேட்காமல் போய் நின்று நீங்கள் அவர்களுக்கு வாக்களித்தீர்கள். நாங்க சொன்னது நடந்தா இல்லையா? பாராளுமன்றத்தில் நடந்தது. அதே போல இந்த முறையும் நீங்கள் ஒரு முடிவில் இருக்கிறீர்கள். நீங்க உங்க முடிவில் ரொம்ப உறுதியா இருக்கீங்க. இருங்க, விடாப்புடியா இருங்க, ஒண்ணு நடக்காது. என்ன நடக்கும்? எப்படி புதுச்சேரியில் காங்கிரஸ் அரசு எப்படி கவிழ்ந்தது? எப்படி கவிழ்ந்தது? பாஜக தான் கவிழ்த்தது. 5 சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்கி கவிழ்த்தான். ஒரு திமுக எம்எல்ஏ விலைக்கு வாங்கி கவிழ்த்தான். ஏன் திமுக எம்எல்ஏ எதுக்கு ராஜினாமா செய்யறாரு? ஏன்னா நாளைக்கு புதுச்சேரியில ஐயா நாராயணசாமியுடைய அரசு பெரும்பான்மை நிரூபிக்கணும். நிரூபிக்கலன்னா ஆட்சி கவிழ்ந்துடும். இன்னைக்கு ராஜினாமா செய்யறாரு திமுக எம்எல்ஏ. கேட்டா என்ன சொல்றாரு? எனக்கு நிதி ஒதுக்கலன்னு. என்னடா இது? என்னது இது? நாங்கெல்லாம் காதுல வந்து பூ சுத்தி நிக்கிறோமா? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? தமிழ்நாட்டு மக்களை, தமிழ் மக்களை பார்த்தால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? இதுதான் நடக்கும். சத்தியமாக நான் சொல்கிறேன், சத்தியம் செய்துவிட்டு சொல்கிறேன், கட்டாயம் இதுதான் நடக்கும். அத்தனை பேரும் விலை போவான். ஏன் விலை போவான்? ஏன் விலை போறான்? விலை போறதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குங்க. எனக்கு ஐடி ரைடு விடுறான், ஐடி ரைடு விட்டு மிரட்டுறான்னு சொல்றோம் இல்ல, நமக்கு கூட அதுல உடன்பாடு இல்லை. ஐடி ரைடு விடுறதுல ஒண்ணும், அது ஒரு மிரட்டல் தான். ஆனால் ஐடி ரைடு விடுறான்னா உண்மையிலே நீ யோக்கியனா இருந்தா நீ எதுக்கு பயப்படுற? எதுக்கு விலை போற? எதுக்கு விலை போகிறாய்? 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணினுடைய மக்களினுடைய பலங்கள், மண்ணினுடைய மக்களுடைய பொருளாதாரம், வணிகம் அத்தனையும் சுரண்டி கொளுத்து மக்கள் பணத்தை திருடி வச்சிருக்கிறான். சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேருமே ஊழல், லஞ்சம், திருட்டு கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறான். பாஜக மிரட்டுறான். பாஜகவிடம் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள அத்தனை சட்டமன்ற உறுப்பினருடைய குடுமையும் இருக்கு. எப்படி? இவனுடைய திருட்டு வழக்குகள், இவனுடைய கொலை வழக்குகள், பாலியல் குற்றங்கள், என்னென்ன கிரிமினல் குற்றங்கள் இவனுக்கு இருக்கிறதோ அத்தனையும் இருக்கு. பாஜக கையில வச்சிருக்கிறான். இவனுடைய ஊழல் பட்டியல், லஞ்ச பட்டியல் அத்தனையும் பாஜக கையில வச்சிருக்கிறான். மிரட்டுறான். உனக்கு 2 சாய்ஸ் தான்ப்பா. ஒன்றில் ராஜினாமா செய்து விட்டு என்னோட வந்து சேர், இல்லை என்றால் கம்பி எண்ணக்கூடிய அளவுக்கு இவன் மானஸ்தம் கிடையாது. அதனால பிஜேபியில போய் சேர்ந்துட்டு இருக்கிறான். இதான் நடந்துட்டு இருக்கு. இது நடக்கும். என் அன்பு மக்கள் சிந்திக்கணும். நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க நாம் தமிழர் கட்சி பிஜேபியினுடைய பி டீம் என்று. என்னது கொடுமை? என்ன கொடுமை? நாம் தமிழர் பி டீம் என்று சொல்கிறான் இல்லையா?
நாம் தமிழர் கட்சி தான் பிஜேபியினுடைய பி டீம் என்று சொல்கிறான் இல்லையா? சொன்னவன் எவன்? சொன்னவன் தான் இந்த மண்ணில் பாஜக என்கிற கட்சியை இறக்குமதி செய்தது. தமிழ்நாட்டில் பிஜேபி முகவரியா இல்லாம இருந்து முகவரியா இல்லாமல் இருந்த பிஜேபியை கொண்டு வந்து இறக்கி எச் ராஜாவை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியதே திமுக தான். கொடுமை. வரலாற்றை என் அன்பு மக்கள் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். வரலாற்றை திரும்பி பார்க்கணும்.